தரகர் வந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அவரை கூட்டிகிட்டே வந்தேன். வர வழியில் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, வேற ஒரு வண்டியில் அனுப்பி வச்சேன். ஆமா, வீட்டில் என்ன சித்திரைக்கு ஏதாச்சும் மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? ஏய், உன்னதான் கேட்குறேன். தரகர் வந்தது சித்ராவுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு இல்ல, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு. அண்ணனுக்கா? ஆமா, உன் திவாகர் அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஏதோ ஜோசியக்காரர் சொல்லிருக்கான். அதை கேட்டுட்டு உன் கிருபா அண்ணனும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். நீ இந்த விஷயத்திலயாவது உன் அண்ணனுங்களுக்கு எதிரா பேசுவியா, இல்ல வழக்கம் போல அவங்க சொல்றதே வேத வாக்கா இருக்க போறியா? திவாகரனை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு என்னால நம்பவே முடியலையே. நம்பிதான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்து முடிச்சாச்சு. ஆமா, இதுக்கு ஐயா எதுவும் சொல்லியா? சொன்னாரு, ஆனா இவங்க யாரும் கேட்கல. பாவம் ஜெயந்தி அக்கா, அவங்க நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவங்க இத்தனை வருஷம் இவர்தான் வாழ்க்கைன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் ஜெயந்தி அக்காவை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டாரு. தேவைப்பட்டா ஜெயந்தி அக்காவை டிவோர்ஸ் பண்றதுக்கும் ரெடியா இருக்காராம். இப்போ நீயே சொல்லு, நீ யார் பக்கம் நிக்க போற? கடமை விசுவாசம்னு தப்பு பண்ற உங்க அண்ணனுங்க பக்கமா, இல்ல உன்னை சொந்த தம்பி மாதிரி பாத்துக்கிட்ட ஜெயந்தி அக்கா பக்கமா? சொல்லு. என்ன பண்ண போறோம்? நீங்க உடனே இந்த பொண்ணை நம்ம திவாருக்கு பேசி முடிச்சிருங்க. போய் பிச்சைடு. ஒரு கட்டிட்டு அவருக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றது பாக்குறதுக்கு நான் உயிரோடு இருக்கிறத விட பேசாம சாகிறதே. அண்ணே, என்ன அண்ணி பண்றீங்க? என்னால முடியல கர்ணா, என்னால முடியல. இதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? என் புருஷன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத பாக்குறதுக்கு என் மனசுல அதுக்கு தெம்பில்ல கர்ணா, என் மனசுல அதுக்கெல்லாம் தெம்பில்ல கர்ணா. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? எனக்கு வேற வழி தெரியல இந்து. அண்ணே, நடந்தது எல்லாத்தையுமே இந்து சொன்னா. அண்ணே, அண்ணனுங்க எதனால இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கண்டிப்பா இதை பத்தி அவங்கள்ட்ட பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்க வைக்கிறேன். வேணா கர்ணா, வேணா. அவங்க ஏற்கனவே உன் மேல கோவமா இருக்காங்க.
இப்ப நீ போய் எனக்காக பேசினா அவங்களுக்கு உன் மேல இருக்கிற கோபம் இன்னும் ரொம்ப அதிகமா ஆயிடும். அண்ணி, நான் உங்களை என் அண்ணியை மட்டும் பார்க்கல, என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த வீட்டுல என்ன அரவணைச்சு என் மேல அன்பு காட்டின ஆள் நீங்க தான். நான் அவமானப்படும் போதெல்லாம் நீங்க தான் ஆதரவா இருந்திருக்கீங்க. பல நாள் உங்க கையால சாப்பிட்டிருக்கேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி என்னை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்?